Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு டிசைன் பண்ண பிளவுஸோட ஃபைனல் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளவுஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு போட் நெக் மாதிரி, தென் அதுக்கு சென்டர்ல ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து அதுல இருந்து ஒரு பாட் நெக் வந்திருக்கு. ஒரு சைடு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளவுஸ்ல நாங்கள் பண்ணியிருக்கிற டிசைன்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கெங்க அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சென்டர்ல ஃப்ளார் இருக்குல்ல, இந்த ஃப்ளார் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது. தென் இப்போ லோடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். போட் நெக்குக்கும் பாட் நெக் வர மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கு ஒயிட் கலர் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, இதுதான். இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லோடு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் சென்டர் பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப அட்ராக்டிவாக இந்த ஃப்ளார் தான் இருக்குன்னு. இந்த ஃப்ளாருக்கு உள்ள ஃபுல்லாக ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதோட சென்டர் பார்ட்டில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குற ஸ்டோன். இது நார்மலாக ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு, ஆனால் கிறிஸ்டல் எஃபெக்டில் இருக்கும். அதை சுற்றி கொடுத்துட்டு தென் அதை சுற்றி சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் நெக்கு. தென் இதோட ஒரு சைடில் ஃபுல்லாகவே சுகர் பீடு இருக்கு இல்லையா, சுகர் பீடை வச்சு ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்கோம், இன்னொரு சைடு சாரி விழுக்கும். அதனால இந்த சுகர் பீட்ல ஒவ்வொன்றும் வந்து ஏத்த இறக்கமா இருக்கு. அதாவது ஒரு லைன் பெருசா, ஒரு லைன் சின்னதா, இந்த மாதிரி மேல இருந்து கீழேயும் ஏத்த இறக்கமா, தென் கீழேயும் பாட்டம் சைட்லையும் வந்து ஏத்த இறக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் சென்டரில் ப்ளூ கலர் ஸ்டோன், தென் ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இது நார்மல் ஸ்டோன் தான். இதை கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஜரி த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பேக் நெக்குக்கு நாங்கள் பண்ணியிருக்கிற டிசைனு. ரொம்பவே அட்ராக்டிவான டிசைனாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம பேசிக்காக வந்து சுகர் பீடு வச்சு லோட் பண்ணி கொடுப்போம்ல, அதை தான் பேக் நெக்கில் கொடுத்துருக்கோம். தென் இதே டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் வந்து லோட் பண்ணி கொடுத்துட்டு தென் ஃப்ரண்ட்டோருக்கு ஒரு சின்ன அளவு தானே வரும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஏத்த இறக்கமாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் இதில் ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்லீவ் தான். இதுதான் ஸ்லீவோட ஃபைனல் லுக். ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதில் அந்த சென்டரில் நம்ம ஃப்ளார் கொடுத்துருந்தோம்ல, இந்த ஃப்ளார் கொடுத்துட்டு தென் வெறும் ஃப்ளார் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் ஒரு சைடு கொடி மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொடி மாதிரி கொடுக்கும்போது ஸ்லீவ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. மேலே ஃபுல்லாகவே வந்து ஏற்றி இறக்கி வந்து அந்த டிசைன் வந்து ஃபாலோ ஆனனால தென் இதோட சென்டரில் வந்து ஃப்ளார் வச்சு அந்த கொடி வந்திருக்கு. தென் கீழே இந்த மாதிரி கர்வாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அந்த லோட் கொடுப்போம்ல, நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்லீவுக்கு லோட் கொடுக்காம இந்த மாதிரி வேவியாக வந்து லோட் கொடுக்கும்போது இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த லோட்லேயும் சென்டர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறங்காட்டி அந்த வேவ்ல கூமாச்சியாக இருக்கும்ல, ஷார்ப்பான எட்ஜஸ், அந்த இடத்துல ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வச்சு கொடுத்துருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் தி லவபிள் ட்ரெண்டிவியரா காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.